But is this your biggest role? You played so many roles, but today's role as leader of the, is this your biggest role? I am a hero. My villains is Kalaignar. My Willie is Jayalalitha. Good, huh? Good, very good. Fight in 94, I am, my 94 and 68, huh? 94, அவருக்கு என்ன ஏஜ் எனக்கு தெரியல. 90 நியர்பை சுமார் 90s. Yes. The 65 years get in this lady. My age I don't know. Right up in உங்களுக்கு தெரியும்ல என்ன ஏஜ். You are 25, sir. No, 70 you got it 70 or 80 90. I don't care. எனக்கு வயசை பத்தி don't care. Heart is my இன்னைக்கு இளமையா வச்சுக்கோ. Heart is young. Yeah, heart is young. So let me ask you, both of them want you to be their alliance partner. What happened? Why are you not alliance partner with Jayalalitha or Mr. Karunanidhi? ஃபர்ஸ்ட் நீ சொல்லிருமோட்ட ஜெயலலிதா இருந்தேன். அப்போ பால்வள பஸ் வழியை கூட்டினாங்களே அவங்க. அந்த 3 months நான் வெளியே வந்துட்டேன். அப்போ 41 seats, செகண்ட் டைம் 41 seats. ஃபர்ஸ்ட் டைம் I am 1 seat. Second time 41 seats and winning in 29 seats. Right. அப்பதான் எனக்கு கோவம் வந்துச்சு. நீ இவ்வளவுதான் அப்போ இப்போ பால்வழி பஸ் சொல்லி கூட்டிட்டு தான் தேர்தல் நிற்கிறேன்னு சங்கரங்கோயில் எலெக்ஷன். பை எலெக்ஷன்ல யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எந்த ரூலிங் கவர்மெண்ட் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. அப்படி பார்த்தா பெண்ணகரம்னு போன தடவை இருந்துச்சுல்ல, ஏன் டெபாசிட் வாங்கல? அப்போ கலைஞர் தான் ரூலிங் பார்ட்டி. சொல்ல தெரியும். இப்ப சொல்ல முடியும் பப்ளிக்கு இவங்களையும் ரேட்டை ஏற்றிட்டு தான் உங்களை சந்திக்க விரும்பல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏற்றிட்டேன் ரைஸ் பண்றேன், இப்போ தேர்தலை சந்திக்கிறேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இப்போ பாலுக்கு 25 ரூபாங்க இப்போ குறைக்கிறாங்களே. இதுதானே நான் அப்பவே சொன்னேன், ஏன் கூட்டுறீங்கன்னு. அதெல்லாம் முடியாது, இப்போ குறைக்கிறாங்க. ஏன் பயம்? If you just saw her somewhere, suppose you saw her in an airport. இதை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிறேன் அந்த அம்மா அப்படி பார்க்காம அப்படியே. And if you met Karunanidhi, what would he say? கருணாநிதியை பார்த்தாலும் அதே தான் சார். அவர் நான் ஏற்கனவே எம்ஜிஆர் தானே, அந்த எம்ஜிஆரை பார்த்தா போச்சு, கலைஞர்கிட்ட பேசினா போச்சு, கலைஞர் பேசணும் பாரு. அதனாலதான் 2 வரையும் நான் பார்த்தா பேச மாட்டேன். நானும் அதே தான் திரும்பி ஃபேஸ். அவட பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் இல்ல அவர் பேசுவார். பேசுனா நம்ம என்ன சார் நின்று மரியாதை செலுத்துவோம். அவர் எதையும் அரசியல் அதான் அவர்கிட்ட இருக்கு நாகரிகம். எதையும் அவர் தனக்கு சாதமாக்கிடுவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. அட்வான்டேஜ் இன் கலைஞர். You have to be careful. Captain, in your team, you are the strongest party in your alliance of People's Welfare Group. Now, all your other partners, they are quite weak. So how will you form a government? How will you get them to win? Because to form a government, you have to win and they have to win. அரசாங்கத்தை உருவாக்கலாம் மனசு, ஹார்ட். என்ன ஜெயலலிதா ஒண்ணுமே தெரியாது சார். கலைஞருக்கு ஈவன் கலைஞர் கட் ஆஃப், ஜெயலலிதா கட்டுன்னு நல்லா புரியும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் இஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறத 2 பேர் பண்ணுறது என்ன பண்ணிக்கலாம் கையில். அதனால இதை லஞ்சும் அது ஹம்பக். என்ன அனுபவம்னு சொல்லலாம் ஹம்பக். Now, how will you win the seats is my question. So many seats. அவங்க என்ன இப்ப ஜெயலலிதா மேனிஃபெஸ்டோ கொடுத்தோம். Jayalalitha manifesto is humbug. In Jayalalitha Kalaignar manifesto, in going on, my manifesto first released. First this என்னென்ன சொன்னாங்களோ அது பூராமே இருக்கு. அப்ப அதை பார்த்து இந்த பயம் வந்துருச்சுல்ல. இத்தனை அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் தான் இதில் அள்ளி விடுறாங்க இலவசம். இவர் கேட்கிற எத்தனை சீட்டுங்க நான் ஒன்றும் அஸ்ட்ராலஜர் இல்லை, நான் ஜெயிப்பேன் சார் கன்ஃபார்ம். வின் அது என்ன 120 சீட்டு இருந்தாலும் வின்னு தானே. Captain, the biggest criticism against you, which a lot of people believe, I must say, is that you drink too much. You have a drink problem. இன்னும் அதான் கொஞ்சம் வாழன்னு சொல்லல, செக் பண்ணி பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க. இப்ப யாருமே சொல்றது இல்லை. நீங்க இட் இஸ் ஓல்டான வருஷம் உங்களுக்கு. இப்ப யாரா சொல்றாங்க? நான் சொல்றேன் இப்ப கிட்னி லிவர் தானே. அப்பப்போ நம்ம டாக்டர் ஒரு ஆள் வரலையே, நம்ம போய் கேட்கலாம், டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம். ஒரு ஆள் வரல. மை ஒய்ஃப் இஸ் சேலஞ்ச். போன வருஷமே நான் பொங்கலுக்கே சொன்னேன் விழுப்புரத்தில். நானே என்ன ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக் மீட்டிங்கில் பேசினேன், வாங்க செக் பண்ணுவோம். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் 3 தடவை சொன்னேன். ஒரு கேட்குற 4th. Captain, the main problem in Tamil Nadu is few jobs.
what will you do to create jobs for the youth? Because that is a big இப்ப problem. இப்போ உதாரணத்துக்கு நான் ரேஷன் பொருட்கள்லாம் வீடு தேடி வந்தேன். அதில் வேலையை போகும். அப்புறம் எல்லாத்தையும் சொல்றோம். இது அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டங்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அவர்களுக்கும் சம்பளம் தரேன். மானியம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும். அதுபோல் அவர்கிட்டையும் வாங்கி ஒரு 500 ரூபாய் உள்ளது, 100 ரூபாய் தராங்க, 300 ரூபாய் 500 ரூபாய் நான் வாங்கி தரேங்கிறேன். What is your view on sycophancy when people fall in Tamil Nadu? People fall on the feet. ஜெயலலிதா என்ன பண்ணுதுன்னா, ஜெயலலிதாவோட ஓவர் லஞ்சம் வாங்குறேன். அந்த காசை வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணோம் ஒரு தொகுதிக்கு நினைக்குது. அதனால தான் எல்லாரும் போய் காலில் விழுக நான் வேணாங்கிறேன். ஒரு பெண்ணோட காலில் ஒரு ஆண் போய் விழுகிறத இதுவும் தமிழ்நாடு தள்ள மறிச்சு. இது நான் அதான் பேச, நீ தமிழ்நாடு தள்ளன்னு மறிச்சு, உங்க ஆளுகளை தள்ளன்னு மறிச்சு. காலில் விழுகிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்குது. அது என்ன ரீசன் எனக்கு தெரியாது. காலில் விழுகணும் எல்லாரும். இது வரைக்கும் அந்த அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சா விழுகக்கூடாது, இப்படிதான் அப்படிதான். சரி, இப்போ எலெக்ஷன் அந்த அம்மா மேல கீழே யார் இருக்கான்னா 23 என்னைக்கு மேல உட்கார